தமிழ் திரைப்படத்துறையில் சின்ன கலைவாணர் என அழைக்கப்படும் விவேக் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் ஆவார். நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்தார். பாளையத்தம்மன், லவ்லி, அள்ளித்தந்தவானம், யூத், காதல் சடுகுடு, விசில், காதல், கிசுகிசு, ஒன்னருகே நான் இருந்தால், கந்தா கடம்பா கதிர்வேலா, பெண்ணின் மனதை தொட்டு, பாளையத்தம்மன், ரன், காதல் சடுகுடு, சாமி, விசில், தென்னவன், தூள், பாய்ஸ், திருமலை, பேரழகன், அந்நியன், சிவாஜி போன்ற திரைப்படங்கள் இவருடைய நகைச்சுவை நடிப்பில் வெளிவந்த குறிப்பிட்ட திரைப்படங்களாகும். இவருடைய நகைச்சுவை பெரும்பாலும் லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூடநம்பிக்கை போன்றவற்றை கருப்பொருளாக கொண்டிருப்பதால் இவரை சினிமா ரசிகர்கள் சின்ன கலைவாணர் என்றும் மக்களின் கலைஞன் என்றும் அடைமொழியிட்டு அழைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரும் விவேக் அவர்கள் நாட்டில் வறட்சி ஏற்பட்ட நடிகராக விளங்குகிறார். இவருடைய நகைச்சுவை காட்சிகள் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் வாழ்வியலை ஒரு சில நொடிகளையே புரிய வைக்கும் ஆற்றலை உண்டாக்குவையாகும். நகைச்சுவையில் கருத்துக்களை மட்டும் வழங்குவதில் இவர் வள்ளலாக இருந்துவிடவில்லை. நமது வாழ்க்கையிலும் ஒரு சில சமூக நல குறிக்கோள்களை கடைபிடித்து அதனை செயல்படுத்தியும் வருகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் பல கலைஞர்கள் உருவாகி சாதித்து மறைந்திருக்கலாம். ஆனால் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு நகைச்சுவையில் பல சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர் விவேக் என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி நண்பர்களே.